எல்லாரும் சொல்கிறாங்க நான் நல்லா இல்லையே, என் தலைவிதி ஏன் இப்படி இருக்குது, விதின்னு சொல்லுவாங்க. இந்த விதிங்கிறது என்ன மாறுங்க, உண்மையான விதிங்கிறத நம்ம மாற்றலாம். உண்மையான பக்தி இருந்தால் அந்த விதி கண்டிப்பாக மாறும். விதியை மதியானே வெல்லலாம், பக்தியானே வெல்லலாம், விரதத்தாலேயும் வெல்லலாம். ஒரு மனசில் நம்ம ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையை வச்சுட்டு அந்த விதியை நம்ம வெல்லலாம். நமக்கு பிடிச்ச கடவுள், இஷ்டமான ஒரு தெய்வம், நமக்கு பிடிச்ச அந்த தெய்வத்தை நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நம்ம சேர்க்குற பூஜை அப்புறம் விரதங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணோம். இந்த பக்திக்கு சக்தி உண்டு. இந்த பக்திக்கு ரொம்ப சக்தி உண்டு. நம்ம சக்தியோடு நம்ம பூஜை பண்ணி விரதம் இருந்து, அப்பா அம்மா என் குறைய தீருங்கம்மா, எனக்கு இதை மாற்றிட்டாங்கம்மான்னு கேட்கும்போது நிச்சயமாக அந்த கடவுளுக்கு இறக்க வரும். நிச்சயமாக அது மாறும். விதியே நம்ம மதியால் வெல்லலான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு தான் அர்த்தம். நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய நம்பிக்கை, எனக்கு அது நடந்து நான் சாட்சினால சொல்லுவேன். எனக்கு விதி என்ன தெரியுமா, நான் பிச்சை எடுத்து திருச்செந்தூரில் நான் எடுக்க வேண்டியது என்னுடைய அப்பா பெருமாள், நான் வணங்கக்கூடிய பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை நான் பிடிச்சேன், உடம்பு பிடிச்சேன். அந்த விதியை அவர் மாற்றினார். அதோடு நான் வணங்கும் என் இஷ்ட தெய்வம் முருகன், திருச்செந்தூர் முருகன், அவரும் அதை மாற்றினார் விதியை. எனக்கு ஏதாவது ஒன்று நான் ரொம்ப மனவேதனைன்னு நான் இருக்கும்போது எனக்கு அப்பா திருச்செந்தூர் முருகன் எனக்கு கண்ணில் வருவார் கனவில். உடனே நான் முருகன்கிட்ட ஓடுவேன். அந்த முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிரும். எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என்னை இந்த அளவுக்கு நான் எப்படியோ கஷ்டப்பட வேண்டிய, எனக்கு எத்தனை எதிரிகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை துரோகிகளை நான் சந்திச்சுட்டு இப்போ இருக்கேன். அவ்வளவு கஷ்டத்தையும் நான் அந்த பக்தியும் இந்த சக்தியும் இந்த விரதமும் தான் என்னை காப்பாற்றிச்சு. நீங்களும் அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நடக்கும்.